கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தமிழ்நாடு அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் வழங்கும் வாழ்வு தரும் இயேசு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சியானது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தரும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை மாற்றும். இந்த நிகழ்ச்சியானது தேவனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். கவனத்துடன் கேளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் தெய்வமே, உம்மை பாடி போற்றி புகழுவே. எல்லா புகழும் துதி மகிமையும் எந்தன் ராஜன் ஒருவருக்கே. எந்தன் வாழ்வின் மேன்மையுமே என்றும் உந்தன் பாதத்திலே. இயேசுவே, 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 இயேசுவே. தாயின் கருவில் தெரிந்து கொண்டி உமக்காக ஊழியம் செய்திட, உம் சித்தம் செய்திட, உமக்காக வாழ்ந்திட என்னையும் பிள்ளையாய் மாற்றினீ. தாயின் கருவில் தெரிந்து கொண்டி உமக்காக ஊழியம் செய்த, உம் சித்தம் செய்திட, உமக்காக வாழ்ந்திட என்னையும் பிள்ளையாய் மாற்றினீ. எல்லா புகழும் துதி மகிமையும் எந்தன் ராஜன் ஒருவருக்கே. எந்தன் வாழ்வின் மேன்மையுமே என்றும் உந்தன் பாதத்திலே. இயேசுவே, 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 இயேசுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சிக்காக நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை யாத்திராகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வாசஸ்தலத்திற்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்தி மரத்தால் உண்டு பண்ணுவாயாக. And thou shalt make board for the tabernacle of sittim wood standing up. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தேவாதி தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்கு மோசேக்கு அதற்குரிய திட்டங்களை கொடுத்த பொழுது எப்படி அவைகளை எல்லாம் செய்ய வேண்டும், அதனுடைய அளவு என்ன, அதனுடைய நீளம் அகலம் என்ன, ஆசரிப்பு கூடாரத்திற்குள் வைக்க வேண்டிய பொருட்கள் என்ன, எல்லாவற்றையும் காண்பிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மரத்தை மோசேக்கு தேவன் கட்டளையிடுவதை பார்க்க முடிகிறது. சீத்தி மரத்தினால் வாசஸ்தலத்திற்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளை உண்டாக்குவாயாக என்று ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்வதை பார்க்க முடிகிறது. இந்த சீத்தி மரம்
இதை குறித்து இந்த காலவேளையில நான் உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சீனாய் மலையின் அடிவாரத்திலே பல இடங்களில் காணப்படக்கூடிய 10 அல்லது 12 அடி உயரமுள்ள பார்ப்பதற்கு அழகற்ற கருப்பு நிற முட்களால் நிறைந்த ஒரு மரம்தான் இந்த சீத்தி மரம். ஆண்டவர் இந்த சீத்தி மரத்தினால் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசஸ்தலத்திற்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளை உண்டாக்கி என்று கர்த்தர் அதை தெரிந்து கொண்டார். பார்ப்பதற்கு அழகற்ற அல்லது முட்களால் நிறைந்த மக்கள் விரும்பாத புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு மரத்தை ஆண்டவர் தம்முடைய மகிமைக்காக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் முட்களால் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் எனக்கு இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்த பொழுது, அந்த கல்யாணத்தில் ஒரு திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய கண்கள் வெறுமையாயிருந்த கற்சாடியின் மேல் பட்டது போல நீங்கள் வெறுமையாய் வீட்டிற்கு வெளியே புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். நான் சொன்னேன் இந்த சீத்தி மரம் முட்களால் நிறைந்த மரம் என்று சொன்னேன். முட்கள் என்று சொன்னால் சிறிய சிறிய முட்கள் அல்ல, பெரிய முட்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சிரசிலே சீத்தி மரத்தினால் முட்களால் உண்டான முள்முடியை பின்னி தலையில் அடித்தார்கள். அந்த முட்கள் மிகவும் கடினமான முட்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய சிரசில் அடித்த பொழுது எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை ஒன்று உண்டானால், இயேசுவின் தலையை கிழித்து கொண்டு கண்களுக்கு வெளியே அந்த முட்கள் புறப்பட்டு வந்து ரத்தம் பீறிட்டு வந்ததாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இந்த முட்களின் கதைகளில் ஒன்று உண்டு. இப்படி முட்களால் நிறைந்த கொடூரமான இந்த சீத்தி மரத்தை நீ தெரிந்து கொள்வாயாக என்று ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டார். ஆதாம் பாவம் செய்து தேவ மகிமை இழந்த பொழுது பூமி உனக்கு முள்ளும் குறுக்கும் உண்டாக்கும் என்று ஆண்டவர் சபித்தார். ஆக முள் என்பது சாபத்தினுடைய அடையாளமாக பிரதிபலிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. முள் சாபத்தின் அடையாளம். ஆனால் கிருபையாய் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது புதிய ஏற்பாட்டு காலம். ஆண்டவராகிய விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு எதிரடையாயிருந்த பாவங்கள் சாபங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே சாபங்களை உடைத்தார், பாவங்களை போக்கினார். இனி சாபத்திற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசிக்கிற யாருக்கும் சாபம் இல்லை. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஐயோ யார் செய்த பாவமோ யாருடைய சாபமோ தெரியவில்லையே, என்னுடைய வியாபாரம் துளங்கவில்லையே, நான் கையிட்டு செய்கிற எதுவும் விளங்கவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக அவர் ரத்தம் சிந்தி மரித்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் உயிருள்ளவராய் ஜீவிக்கிறார் என்பதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் சாபம் இல்லை. சாபம் உன் எல்லைகளுக்குள் பிரவேசிப்பதில்லை. இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே என் பாவங்கள் சாபங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று முழு மனதோடு விசுவாசிப்பீர்களானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் அகற்றி உங்களை வாழ வைக்கிற ஒரு அன்பு தெய்வம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வேதனையோடு தத்தளிப்போடு கண்ணீரோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தாயாரே, அன்பு சகோதரா, வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லையே, என்னை கீழே தள்ள வேண்டும் என்று பலர் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று வேதனைப்படுகிறீர்களோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தி மரித்ததினாலே நம் மேல் இருந்த சாபங்களை பாவங்களை அவர் அகற்றிவிட்டார் என்பதை முழுமையாக முதலாவது விசுவாசியுங்கள். இந்த சீத்தி மரம் முட்களால் நிறைந்த இன்றைக்கும் பல இடங்களில் நாம் பார்க்க முடியும். ஒருவேளை தமிழ்நாட்டிலே கூட பார்ப்பதற்கு குடை போல் இருக்கும், கருவேல மரம் என்று அழைப்பார்கள். இப்படிப்பட்ட முட்களால் நிறைந்த மரம்
பாருங்கள், தேவனால் பரிந்துரைக்கப்பட்டு மோசே ஆசரிப்பு கூடாரத்திற்கு வாசஸ்தலத்திற்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளை சீத்தி மரத்தால் தெரிந்து கொள் என்று சொன்னார். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவேளை சீத்தி மரம் இன்றைக்கு நமக்கு முன்பதாக நின்று பேசுமானால் நிறைய காரியங்களை பேசும். அது பேசுகிற ஒரு 3 காரியத்தை சொல்கிறேன். நம்பர் 1, பாடுகளினாலே பலப்படுவேன். நம்பர் 2, நிமிர்ந்து நின்று நிலைத்திடுவேன். நம்பர் 3, பணிந்து கொண்டு பயன்படுவேன். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சீத்திமை போல நான் வளர்வேன் என்கிற ஒரு தீர்மானத்தை நாம் எடுப்போமானால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நம்பர் 1, பாடுகளினாலே பலப்படுவேன். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். As the lily among thorns, so is my love among the daughters. சீத்தி மரம் என்றால் எபிரேய பதம் முட்கள் நிறைந்த மரம் என்ற அர்த்தம். சீத்தி மரத்தை பற்றி சொன்னேன். அவைகள் முழுவதும் முட்களால் நிறைந்த மரம். பாருங்கள், இந்த முட்கள் பெரிய பெரிய சுமார் 6 அங்குலம் கொண்ட முட்கள் என்று சொன்னேன். இந்த மரத்தில் இருக்கிற முட்களே இந்த மரங்களை கீறி அதில் இருக்கிற தண்ணீரை எல்லாவற்றையும் வடிய செய்யுமாம். இந்த முட்கள் காற்றில் அசையும் பொழுது ஆங்கே அந்த முட்களின் தண்டுகளில் வாரை வாரையாக கீறு போட்டு விடுமாம். அதிலிருந்து ஈரம் வெளியேற ஆரம்பிக்கும். வனாந்திரத்தில் அதற்கு கிடைப்பதே கொஞ்சம் தண்ணீர் தான். அதையும் இந்த முட்கள் கீறி அவைகள் தண்ணீர் பதத்தை, ஈரப்பதத்தை வெளியேற்றுவது நிமித்தம் இந்த மரம் இறுகி 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 தன்னுடைய தண்ணீரை தக்க வைத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய ஈரப்பசையை தக்க வைத்துக் கொள்வதற்காக இறுகி 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 ஒரு காலகட்டத்திலே அந்த முட்கள் குத்தினாலும் சேதமில்லை என்கிற நிலையிலே அது நிலைக்குமாம். ஆகவேதான் என்னுடைய குறிப்பினுடைய முதல் தலைப்பு சொன்னேன், பாடுகளினாலே பலப்படுவேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, எத்தனை முட்களை நான் தாங்குவது? ஒருவேளை இந்த சீத்தி மரம் வாய் இருந்தால் வாய் விட்டு அழுதிருக்கும். ஐயோ, என்னுடைய சொந்த முட்களே என்னை கிழிக்கிறதே. பக்கத்து மரத்தின் முட்கள் அல்ல, அடையாளம் தெரியாத ஒருவன் வெட்டுக்கத்தி கொண்டு வந்து என்னை வெட்டுவதல்ல, என்னுடைய முட்களே என்னை கீறி கொண்டிருக்கிறதே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, என்னுடைய சொந்த ஜனங்களே எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்களே. ஒருவேளை ரட்சிக்கப்படாத கணவர், ரட்சிக்கப்படாத மனைவி, உன்னுடைய ரட்சிக்கப்படாத மகன், மகளே உனக்கு முட்களாய் இருக்கலாம். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த மரம் இந்த முட்களால் கிழித்து கிழித்து தன்னுடைய ஈரப்பசை வெளியேற்றாதபடி அவைகள் இறுகி 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 ஒரு காலகட்டத்திலே மிக வலிமையானதாக மாறுகிறது. வைரம் பாய்ந்த மரம் என்று சொல்வார்களே, இந்த முட்கள் தான் இந்த வலிமைக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. எத்தனை ஆசீர்வாதம் பாருங்கள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில என் சொந்த முட்களை என்னை குத்தி கொண்டிருக்கிற என்று வேதனைப்படுகிறீர்களோ, 31ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே, செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. பாடுகளை நினைத்து துவண்டு போக வேண்டாம். முட்களை பார்த்து துவண்டு போக வேண்டாம். பாடுகளினாலே பலப்படுவேன் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். பாடுகளை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். பாருங்கள், இந்த முட்கள் புலம்பி தவித்திருக்கும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் முட்களால் தனக்கு எந்த சேதம் வராத அளவிற்கு மிக உறுதியான மரமாக மாறிவிடுகிறது. சமீபத்திலே கண்டெடுத்த புள்ளி விவரத்திலே சீத்தி மரத்தில் செய்யப்பட்ட ஒரு பொருளை ஆய்வு செய்த பொழுது 4000 வருடத்திற்கு முன்பதாக செய்யப்பட்ட பொருள் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அப்படி என்றால் 4000 ஆண்டுகள் ஆனாலும் பூச்சி அரிக்காத, சேதமாகாத, எந்த சேதாரத்திற்குள்ளாக போகாத ஒரு உறுதியான மரமாக எப்படி மாறிடுது? முட்கள் தான் காரணம். இக்காலத்து பாடுகளை நினைத்து சோர்ந்து போகாதீர்கள். எனக்கு இந்த முள் வேண்டாம், இந்த முட்கள் வேண்டாம், இந்த முட்களை எடுத்து போடும், இந்த முட்களை உடைத்து போடும் என்று சொல்லி நீங்கள் புலம்ப வேண்டாம். புலம்பாதீர்கள். முட்களை எதிர்த்து நிற்க பழகி கொள்ளுங்கள். வேகமாக ஓடுகிற தண்ணீரிலே எதிர்நீச்சல் போடுகிற மீன் தான் உயிரோடு இருக்கிற மீன். வேகமாக ஓடுகிற மீனிலே அடித்து கொண்டு போகிற மீன் செத்து போன மீன்.
நீங்கள் உயிருள்ளவர்களாக எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. நீங்கள் பிசாசுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி நமக்கு பலன் கொடுக்கிறவர் கர்த்தர். முட்களை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள். வேலையிலே காணப்படுகிற கடினத்தை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள். வேலை ஸ்தலத்திலே காணப்படுகிற போட்டிகளை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள். எதிர்த்து நிற்க தேவ பலத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த முட்களை எடுத்து போடும், இந்த முட்களை உடைத்து போடும் என்று ஒரு நாளும் புலம்பாதீர்கள். பவுல் ஒரு காலகட்டத்திலே இந்த முட்களை எடுத்து போடும் என்று 3 முறை ஜெபித்தானாம். பதில் என்ன வந்தது? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று அல்லவா? 2 கொரிந்தியர் 4:8-9 எப்பக்கத்தில் நாங்கள் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை என்று அவன் எவ்வளவு உறுதியாக தன்னுடைய ஜீவியத்தை மாற்றி அமைத்தான் பாருங்கள். 119 சங்கீதம் 71 நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்று ஒரு காலகட்டத்தில் பலப்பட்டு நின்றானே. பாடுகள் உங்களை உடைப்பதற்காக அல்ல, முட்கள் உங்களை உடைப்பதற்காக அல்ல, முட்களினாலே நீங்கள் கர்த்தருக்காக பலப்படுவீர்கள். பாடுகளை கண்டு சோர்ந்து போக வேண்டாம், போராட்டங்களை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்கிறாரே. தைரியமாயிருங்கள், சோர்ந்து போகாதீர்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்து வாழ வைக்கிற ஒரு அன்பு தெய்வம். நீங்கள் வாழ வேண்டியவர்கள். அல்லேலூயா. பாடுகளினால் பலப்படுவேன். நம்பர் 2, நிமிர்ந்து நின்று நிலைத்திடுவேன். யாத்ராகமம் 26:15 மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன் பாருங்கள். வாசஸ்தலத்திற்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளை சீத்தி மரத்தினால் உண்டாக்குவாயாக. நிமிர்ந்து நிற்கும் பலகைகளை உண்டாக்குவாயாக. கோணல் மாணவிகள் வாசஸ்தலத்திற்குள் நுழைய முடியாது. ஒழுங்கினமானவைகள் வாசஸ்தலத்திற்குள் நுழைய முடியாது. வாசஸ்தலத்திலே பயன்பட வேண்டுமானால், தேவ ஆலயத்தில் பயன்பட வேண்டுமானால், தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டுமானால் நிமிர்ந்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டுமே. பிலிப்பியர் 2:15 பாருங்கள். கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்றவர் பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு என்று பவுல் சொல்லுகிறாரே. கோணலை ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது ஏசாயா 45:2 நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை விதமாக நமக்கு சொல்கிறதே. கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர். கோணலும் அருவருப்பும் ஒன்றும் அவருடைய சமூகத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆகவே தான் மோசே பார்த்து சொன்னார், வாசஸ்தலத்திற்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளை உண்டாக்குவாயாக. வெளிப்படுத்தல் 21:27 பாருங்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. எத்தனை ஆசீர்வாதம் பாருங்கள். நிமிர்ந்து நிற்கும் பலகைகள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நிமிர்ந்து நடக்க செய்வார். லேவியராகமம் 26:13 பாருங்கள். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடி நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாவது தேவ சித்தம் அல்ல. எகிப்து என்பது பாவத்தை குறிக்கிறது. பாவத்திற்கு அடிமையாகி கூனி குறுகி வாழ்கிற வாழ்க்கை தேவன் விரும்பவில்லை. உங்கள் தோளில் இருக்கிற, உங்கள் மேல் இருக்கிற நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். ஐயோ, இந்த பாவத்தை விட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், இந்த தீய காரியத்தை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிற, மனது உடைந்து இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா, நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்து உன்னுடைய எல்லா பாவத்திலிருந்து உனக்கு ஜெயம் தர, விடுதலை தர இயேசு போதுமானவராய் இருக்கிறார். இயேசுவே, இந்த நுகத்தடிகளை முறித்து போடும் என்று கேட்டு பாருங்கள். உண்மையாய் கேட்டு பாருங்கள். கேட்கிறவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு அன்பு தெய்வத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். லூக்கா 13:11-12 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஒரு ஸ்திரீ தேவாலயத்தில் இருப்பதை இயேசு கண்டு அவள் தோளின் மேல் கை வைத்த பொழுது அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருப்பதை கண்டு இயேசு நிமிர்ந்து நில் என்று சொன்ன பொழுது ஆண்டவருடைய வல்லமை தொட்ட மாத்திரத்தில் அவள் நிமிர்ந்து நின்றாளே. உங்களை நிமிர பண்ணுகிற
ஜீவனுள்ள தேவன் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் கர்த்தருடையவர்கள். வாலிபனே, நீ கர்த்தருடையவன். வாலிப மகளே, நீ கர்த்தருடையவள். இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து இந்த உலகத்தோடு ஒத்து போவதற்காக ஆண்டவர் உன்னை ரட்சிக்கவில்லையே. நீ கர்த்தருடையவன் என்பதை புரிந்து கொள். யோவான் 17:16, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்கள் உலகத்தார் அல்ல என்று சீஷர்களை பார்த்து இயேசு சொன்னாரே. லேவியராகமம் 20:26, உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். மறந்து போக வேண்டாம், நீங்கள் நிமிர்ந்து நடக்க வேண்டியவர்கள். வாசஸ்தலத்திற்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளை உண்டாக்குவாயாக. ஆகவேதான் சொன்னேன், நிமிர்ந்து நின்று நிலைத்திடுவேன். ஹல்லேலூயா. நீங்கள் நிமிர வேண்டியவர்கள். தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நிமிர்ந்து நிற்க வேண்டியவர்கள். சங்கீதம் 27:8 வாசித்து பாருங்கள். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சங்கீதக்காரன் சொல்கிறானே. ஹல்லேலூயா. நீங்கள் நிமிர்ந்து நிற்க வேண்டியவர்கள். ஆமென். நிமிர்ந்து நின்று நிலைத்திடுவேன். மூன்றாவது, பணிந்து கொண்டு பயன்படுவேன். யாத்ராகமம் 25 10 வாசிக்கிறேன். சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழம், அதன் அகலம் 1.5 முழம், அதன் உயரம் 1.5 முழமாயிருப்பதாக. 25 16 வாசிக்கிறேன். நான் உனக்கு கொடுக்கும் சாட்சியின் பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. வேதத்திலே எத்தனையோ வகையான மரங்கள் உண்டு. ஆனால் சீத்தி மரத்தினுடைய விசேஷம் என்ன? ஆசரிப்பு கூடாரம் முழுவதும் சீத்தி மரத்தினாலே தவிர வேறு ஒன்றையும் தேவன் அனுமதிக்கவில்லை. அல்லேலூயா. பிரமிக்கத்தக்க தேவாலயத்தை சாலமோன் கட்டினான். கேதுரு மரத்தால் முழுமையாக மூடினான். தேவதாரு விருட்சங்களை கொண்டு வந்து நிரப்பினான். ஆனால் ஆசரிப்பு கூடாரத்திலே தேவன் ஒரு மரத்தையும் கிட்ட வரவிடல. ஆமென். சீத்தி மரம், தள்ளப்பட்ட மரம், முட்களால் நிறைந்த மரம், பார்ப்பதற்கு அழகான தோற்றம் இல்லாத மரம். அந்த மரம்தான் தேவனுக்கு தேவைப்பட்டது. உலகத்திலே இழிவானவைகளை, இல்லாதவைகளை, உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார் என்று 1 கொரிந்தியர் 1 வாசிக்கிறது போல, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாயோ, எல்லாராலும் தள்ளப்பட்டிருக்கிறாயோ, நீதான் கர்த்தருக்கு தேவை. உன்னைதான் ஆசரிப்பு கூடாரத்திலே உடன்படிக்கை பெட்டியாக, தூபபீடமாக, சமூகத்து அப்ப மேஜையாக, பலிபீடமாக கர்த்தர் உன்னை உருவாக்க விரும்புகிறார். உன்னை தம்முடைய கரத்தில் எடுக்க விரும்புகிறார். ஒருவேளை உலகத்தின் பார்வைக்கு நீ ஒன்றும் இல்லாதவன், நீ பிரயோஜனப்படாதவன் என்று உலகம் உன்னை புறக்கணிக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்மேல் சித்தமாயிருக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். மற்றவருடைய பார்வைக்கு நீ ஏளனமாய் எண்ணப்படலாம், ஆனால் கர்த்தர் உன்னை மேன்மையாக பார்க்கிறார். ஆசரிப்பு கூடாரத்திலே பாருங்கள், எல்லாவற்றையும் சீத்தி மரத்தினால் தேவன் உண்டாக்கினார். சீத்தி மரத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. முட்களை கண்டு துவண்டு போக வேண்டாம். நான் முட்களால் நிறையப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி சோர்ந்து போக வேண்டாம். உங்கள் ஜீவியத்தை தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். உங்களை கொண்டு வந்து தேவனுடைய வீட்டிலே உடன்படிக்கை பெட்டியாக, தூபபீடமாக, பலிபீடமாக, சமூகத்து அப்பமேஜையாக செய்து உங்களை பொன் தகட்டால் மூடி உங்கள் மேல் தேவனுடைய மகிமையை இறக்கும்படியாக தேவன் சித்தம் கொண்டிருக்கிறாரே. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் கர்த்தருடைய கையில் விலையேற பெற்றவர்கள். நீ கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமும் என் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற வாலிபனே, வாலிப மகளே, உன்னுடைய ஓட்டத்தை நிதானப்படுத்து. ஆண்டவருக்கு பிரியமான பாதையில் ஓடு. தேவனுக்கு பயந்து கர்த்தரை சார்ந்து கொள். கர்த்தர் உன்னை தன்னுடைய வீட்டிலே, தன்னுடைய வாசஸ்தலத்திற்குள்ளே உன்னை மேன்மையாக கருவியாக பயன்படுத்தும் நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. தேவ சித்தத்திற்கு உன்னை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்திலே உன்னை அர்ப்பணிப்பாயானால் கர்த்தர் நிச்சயம் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஆகவே தான் என்னுடைய 3வது குறிப்புக்கு நான் கொடுத்த தலைப்பு, பணிந்து கொண்டு பயன்படுவேன்.
84 சங்கீதத்தினுடைய 4 வசனத்தில் உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 5 சங்கீதம் 7 வசனம், நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உம்முடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே. உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். வாலிப மகனே, வாலிப மகளே, உன்னை குறித்து கர்த்தர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். நீ தேவனுடைய வீட்டிலே ஆண்டவருடைய கரத்திலே பயன்படுகிற விலையேற பெற்ற பாத்திரம். மறந்து போகாதே. கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பாயா? பணிந்து கொண்டு பயன்படுவேன் என்று ஒப்பு கொடுப்பீர்களா? சித்தி மரத்தின் மேன்மையை கர்த்தர் மோசேக்கு வெளிப்படுத்தினார். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே உங்களுடைய ஜீவியத்தை தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து சீத்தீமை போல வளர்ந்திடுவேன் என்று தேவ கரத்தில் அர்ப்பணிப்பீர்களா? பாடுகளினாலே பலப்படுவேன், நிமிர்ந்து நின்று நிலைத்திடுவேன், பணிந்து கொண்டு பயன்படுவேன். அர்ப்பணிப்பீர்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் தகப்பனே, உம்முடைய அற்புதமான கிருபை இரக்கம் தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய உன்னதமான கிருபை வாழ்வு தரும் இயேசு என்கிற நிகழ்ச்சியில பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக தங்களை அர்ப்பணிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி. எத்தனை முட்கள் என்னை சுற்றிலும், இந்த முட்கள் எப்பொழுதுதான் என்னை விட்டு ஒழியும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உள்ளத்திலே இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் நீர் அனுப்பி தந்த வார்த்தைகளுக்காக நன்றி. ஒப்பு கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்வு தரும் இயேசு என்கிறது நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எமது ஊழியங்கள் வேதாகம கல்லூரிகள் AGTBC மதுரை, MABC சென்னை, ட்ரினிட்டி KP வலசை, AG சிறுவர் ஊழியம், கிறிஸ்துவில் ஸ்தானிகள் அதாவது வாலிபர் ஊழியம் CA, மாணவர்கள் ஊழியம் SFC, ஆண்கள் மற்றும் பெண்கள் ஐக்கியம், பரிபூர்ண ஜீவன் பத்திரிகை ஊழியம், AG மிஷனரி ஊழியம். எமது தரிசனம் கிராமங்கள் தோறும் சபைகள், சபைகள் தோறும் பயிற்சி மையங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள ரெவரண்ட் ஐ. கிறிஸ்துதாஸ், எண் 1, டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கரணை, சென்னை 600100. செல்போன் 9841298009 மற்றும் 9551181198. இமெயில் ichristdas@yahoo.co.in.